மான தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குது. இது நாம் தமிழ் கட்சி தான் பண்ணியிருக்குன்னு சொன்னா ரொம்ப பெருமையாவே இருக்குதுங்க. இந்த சம்பவத்தினால நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்காக மேல்முறையீடுக்கு போக போறாரு. அப்படி முதலமைச்சரே மேல்முறையீடு செய்யற அளவுக்கு என்ன பெரிய தீர்ப்பு வந்திருக்கு, என்ன பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படிதான் கேக்குறீங்க. வாங்க அந்த தரமான சம்பவத்தை இந்த காணொலியில் நாம விரிவா பார்க்கலாம். தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றி இழக்க ஒரு மான தமிழ் மகன் தயாரா இல்ல. போன வருஷம் செப்டம்பர் 27 கரூர்ல கூட்ட நெரிசல் சம்பவத்துல 41 பேர் நடிகர் விஜய் அவர்களை பார்க்க வந்து இறந்து போனாங்க இல்லையா. அந்த 41 குடும்பத்திற்கும் விஜய் அவர்கள் சார்பாக இப்ப தமிழ்நாட்டுல முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் அப்போ தாவேக தலைவராக இருந்தப்ப முதலமைச்சர் விஜய் சார்பில் 20 லட்சமும், மு.க. ஸ்டாலின் அப்போதைய முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் சார்பாக 10 லட்சமும், அப்போதைய இந்திய பிரதமர் மோடியை சார்பாக 2 லட்சமும், இப்படி மற்ற கட்சி சார்பாக 34 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் வழங்கப்பட்டது. அப்படி இவ்வளவு காசு கொடுத்தோம், இப்ப திரும்பவும் எதுக்கு அரசு வேலை கொடுக்கணும் அப்படித்தானே மக்களோட கேள்வியா இருக்கு. அதுக்கப்புறமா நடைபெற்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 108 தொகுதிகளில் பெரும்பான்மை பெறாமல் வெற்றி பெற்றும் கூட்டணி கட்சிகள் ஆதரவுல ஆட்சி அமைத்து இப்ப முதலமைச்சர் ஆயிருக்காரு இல்லையா. முதலமைச்சர் விஜய் முதலமைச்சர் ஆன பிறகும் திரும்ப கரூருக்கு போகவே இல்லை. அதுக்கப்புறமா இப்பதான் சமீபத்துல ஒரு மாசத்துக்கு முன்னாடி கரூருக்கு போனாரு. ஏன் கரூருக்கு போனார்னா, கரூர்ல இப்ப திரும்பி இடைத்தேர்தல் நடக்க போகுது. ஏன்னா கரூர்ல எம்எல்ஏவா சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயபாஸ்கர் அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இப்ப தாவேகால வந்து சேர்ந்திருப்பதனால இப்ப அங்க ஒரு இடைத்தேர்தல் நடக்க போகுது. அந்த இடைத்தேர்தல்ல மக்கள் நம்மள பழி வாங்கிடக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த சம்பவம் நடந்தப்ப அங்க இல்லாம நம்ம தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். அதுக்கப்புறமா இப்ப முதலமைச்சர் ஆயிட்டோம், திரும்ப அவளை கண்டுக்கவே இல்லை. நம்ம பணத்தை கொடுத்துட்டா நம்மளை மறந்துடுவாங்களா, இதை ஞாபகமா வச்சு பழி வாங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக கரூர்ல இப்ப திரும்ப போனாரு. போகும்போது சும்மா இல்லாம அந்த பாதிக்கப்பட்ட 30 குடும்பங்கள் சமீபத்துல இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு போனாரு. அவரு கரூருக்கு மக்களை சந்திப்பதற்காக போனாருன்னு சொன்னாலும் அது ஒரு இடைத்தேர்தலுக்காக மக்கள்கிட்ட ஓட்டுக்காக போன ஒரு பிரச்சார நிகழ்வாகவே பார்க்கலாம். ஏன்னா அங்க போனவர் சும்மா இல்லாம இறந்து போன 41 குடும்பங்கள்ல வயதானவர்கள் மற்றும் பலரை தவிர்த்துட்டு 31 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அதுல 31 பேருக்கு அரசு வேலைக்கான அரசாணைய அவர் வழங்கினாரு. இதை மிகப்பெரிய புரட்சியாக பாருங்க, எங்க தளபதியோட மனசை பாருங்க, அவர் தங்கங்க, அவர் மனசு போல யாருக்காச்சும் வருமா அப்படின்லாம் முதலமைச்சர் ரசிகர்கள் அதை பரப்பிட்டு இருக்க, அதை எதிர்த்து அப்பவே நாம் தமிழர் கட்சி உயர்நீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்கு போடப்பட்டது. அந்த வழக்கை போட்டவர் யாருன்னா, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் பாசறையில் அண்ணன் தீரன் திருமுருகன் அவர்கள். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எப்படி நீங்க கரூர்ல 41 பேர் இறந்து போனாங்க, அதுல 31 குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கலாம், நடிகரை பார்க்க வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்க்க வந்து இறந்து போனவங்களுக்கு அரசு பணி தரலாமா, இவங்க என்ன சுதந்திரத்துக்கு போராடி அரசு பணி வாங்கியிருக்காங்களா, இவங்க போய் இறந்தது ஒரு விபத்து, அந்த விபத்துக்கு நீங்க நிவாரணம் கொடுக்குறீங்கன்னா அதை கட்சி சார்பில் கொடுக்கலாம், இல்ல நீங்க வேலை வழங்குறீங்களா. இப்போ விஜய் அவர்களுக்கு விஜய் வித்யாலயன்ற பேர்ல சென்னையில ஒரு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் இருக்கு. இது மாதிரி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேர்ல நிறைய நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனத்துல நீங்க வேலை கொடுக்கலாம். அது இல்லாம ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் மற்றும் பலர் கட்சியில் இருக்கிற முக்கிய அமைச்சர்கள் எல்லாருக்குமே நிறுவனங்கள் இருக்கு. அந்த நிறுவனங்கள்ல நீங்க வேலை கொடுங்க. அதை விட்டுட்டு மக்கள் பணத்துல, மக்கள் வரி பணத்துல நீங்க எப்படி நீங்க இவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கலாம். உங்க கட்சி கூட்டத்துல வந்து இறந்து போனவங்களுக்கு நீங்க அரசு வேலை கொடுத்துட்டீங்க. இப்போ மத்த கட்சி கூட்டத்துல வந்து இறந்துருப்பாங்க இல்லையா, திமுக கட்சி கூட்டத்துல வந்து இறந்து போயிருப்பாங்க, அதிமுக கட்சி கூட்டத்துல வந்து இறந்து போயிருப்பாங்க, பாஜக கட்சி கூட்டத்துல வந்து இறந்து போயிருப்பாங்க. இது மாதிரி பல்வேறு கட்சி கூட்டங்கள்ல பொது நிகழ்ச்சிகளை வந்து இறந்து போனவங்களுக்கு யார் அரசு வேலை கொடுப்பது. இப்ப உங்ககிட்ட அதிகாரம் இருக்குன்னு நீங்க அரசு வேலை கொடுத்துட்டீங்க. இப்ப அவங்க கிட்ட அதிகாரம் கிடையாது. இப்ப அவங்க எப்படி அவங்க இறந்து போனவங்களுக்கு என்ன செய்வாங்க. இது மட்டும் இல்லாம அப்போ பாமக தலைவர் கூட என்னோட கட்சி கூட்டத்துல வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, அவங்களுக்கும் அரசு வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அண்ணன் தீரன் திருமுருகன் தொடுத்த வழக்கு உயர்நீதிமன்றத்துல ஏற்கப்பட்டு அது விசாரணைக்காக காத்துட்டு இருக்கப்பட்டது. அந்த வழக்கின் தீர்ப்புக்காக எல்லாரும் காத்துட்டு இருந்தோம். அதுல நானும் காத்துட்டு இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா நேற்று அதுல முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மக்களோட சாதகமா வந்திருக்கு. அது என்ன தீர்ப்புனா, இறந்து போனவங்களுக்கு எல்லாருக்குமே அரசு வேலை கொடுக்க கூடாது அப்படின்னு அரசாணை கொடுத்துட்டாங்க. கரூர்ல இறந்து போன 31 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட அரசு வேலைக்கான அரசாணையை திரும்ப பெற வேண்டும். அவர்களுக்கான அரசு வேலை
முற்றிலுமாக தடை செய்யப்படுது, ரத்து செய்யப்படுதுன்னு உயர்நீதிமன்றம் அதிரடியா தீர்ப்பு வழங்கி மக்கள் சார்புல நின்று இருக்காங்க. இதைதான் நாம் தமிழர் கட்சியும் விருப்பப்பட்டது. அதுக்கு ஏற்றது போல தீர்ப்பு வந்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இது கரூர்ல இறந்து போன குடும்பங்கள்ல பழி வாங்குறீங்களாங்க? ஏங்க, உங்களுக்கு எல்லாம் பாவமே இல்லையா? மனசாட்சியா இல்லையா? எதுக்காக கரூர்ல இறந்து போன அந்த 31 குடும்பங்களுக்கு நீங்க ஏன் பழி வாங்குறீங்க? 31 குடும்பங்களை கொடுத்த வேலை வாய்ப்பை எதுக்கு நீங்க தட்டி பறிக்கிறீங்க? உங்களுக்கு நல்லா இல்லையாங்க? இது உங்களுக்கே பாவமா தெரியலையா? அப்படின்லாம் நீங்க பொங்கி கேள்வி கேட்கலாம். அதுக்கு நாங்க கொடுக்குற ஒரே விளக்கம் என்னன்னா, உங்களுக்கு வேலை கொடுப்பது அந்த கட்சியோட பொறுப்பு. உங்களுக்கு வேலை கொடுப்பதோ இல்லை உங்களை பார்ப்பதோ இல்லை உங்களை தத்தெடுத்து உங்கள் குடும்பத்தை பார்த்து கொள்வதோ எல்லாமே தாவேகா கட்சி சார்ந்து செய்யக்கூடிய நிகழ்வு. இது முழுக்க முழுக்க தாவேகா கட்சியை மட்டுமே சாருமே தவிர, இதுக்கு மக்கள் வரி பணத்துல, நாங்க கொடுக்குற வரி பணத்துல எப்படி உங்களுக்கு வேலை போட்டு கொடுக்க முடியும்? எவ்வளவு பேர் பொது தேர்வு எழுதி வேலைக்காக காத்துட்டு இருக்காங்க. 5000 பேர் தேவைப்படக்கூடிய ஒரு வேலைக்கு 10 லட்சம் பேர் தேர்வு எழுதுறான். இதுல தேர்வு எழுதி தேர்ச்சி அடையலைன்னா அடுத்த வேலைக்காக காத்துட்டு இருந்தான். அடுத்து எப்போ அரசு வேலைக்கான அறிவிப்பு விடுவாங்க, அந்த வேலைக்கான தேர்வு போய் நம்ம எழுதுவோம் அப்படின்னு எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வேலையை நீங்க தட்டி பறிக்கிற மாதிரி நடிகனை பார்க்க போய் இறந்து போன குடும்பங்களுக்கு வேலை கொடுப்பது ரொம்ப அயோக்கியத்தனம். அதை நாம் தமிழ் கட்சி கடுமையாக கண்டித்தது. அதுக்கு இப்போ உயர்நீதிமன்றத்துல தரமான தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சீமானா யாருன்னா, சீமானா எம்எல்ஏவா எம்பியா அப்படின்னு கேட்ட ஒரு அமைச்சருக்கு இது ஒரு தர்ம சங்கடமாகவும் சம்மட்டியால் அடிச்சது போலவும் இருக்குன்னு நான் நம்புறேன். இதை நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. நாம் தமிழ் கட்சினா என்ன, அது எப்படிப்பட்ட வேலை செய்யும்? அதிகாரமே இல்லைன்னா, அதிகாரமே இல்லாம இவ்வளவு வேலை செய்யற நாம் தமிழ் கட்சி அதிகாரத்துக்கு வந்தா எவ்வளவு வேலை செய்யணும் மக்கள் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடுக்காக போக போறாராம். மேல்முறையீடு செய்யறப்ப என்ன தீர்ப்பு வருதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அது வரைக்கும் இப்போ நாம் தமிழர் கட்சி தொடுத்திருக்கிற வழக்குக்கு வந்த தீர்ப்பு மக்கள் மத்தியில மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ள இருக்கு. நிறைய பேரு ஏங்க அவங்க வேலையை பறிக்கிறீங்க, அவங்க பாவம் இல்லையா அப்படின்னு கேட்கிற நபர்களுக்கு மத்தியில இது சரியான தீர்ப்பு தான். தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றத்துக்கும் இந்த தீர்ப்பு வழங்க காரணமா இருந்த சீமானுக்கும் நான் மாலை போட்டு வர வைக்கிறேன் அப்படின்னு ஒரு அம்மா மகிழ்ச்சியில உண்மையை பேசியிருக்காங்க. அதை நீங்க பாருங்களேன். அவர் வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் போயிட்டு வரேன் அவர் வீட்டுக்கு. இதுக்காக வாதாடின நம்ம சீமானுக்கும் உண்மையா மாலை வாங்கி போடும். உண்மையா பெரிய பெரிய மாலையை வாங்கி போய் போட்டு வருவா அவருக்கு. உண்மையா அவரால் ஆயிருக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா அவருக்கு மாலை தான். படிக்குதுங்களா நைட்டும் பகலும் கண்ணு முழிச்சு குழந்தைங்க படிக்குதுங்க. அதுங்க கதை எப்படி, அதுங்க நிலைமை என்ன சொல்லுங்க? எதனா ஒரு தியாகம் பண்ணாங்களா இறக்குறதுக்கு? இல்லதுன்னு சொல்றேன். கரெக்டான தீர்ப்புன்ற ரொம்ப சூப்பர். கார்த்திகேயன் நீதிபதி அரசர் அவரு ரொம்ப பெரிய மாலையா வாங்கி போடுவேன். இதுக்காக வாதாடின நம்ம சீமானுக்கும் உண்மையா மாலை வாங்கி போடும். ஊட்டி கொடைக்கானல்ல இருக்கிற மலையில இருக்கிற குழந்தைங்க எல்லாம் இதுக்காக படிக்குதுங்களே, அப்ப அதுங்க நிலைமை என்ன? என் கேள்வி அதுதான். அதுங்கெல்லாம் படிக்கிறாங்களா? அவங்க நிலைமை என்ன? பணம் கொடுத்தாங்கல்ல, எல்லாரும் கொடுத்தாங்கல்ல, ஆறுதலா இருக்கும் தான். படிச்சு வாங்கு, உழைச்சு வாங்கு. இதே போல எவ்வளவோ பொதுவான மக்கள் நாம் தமிழர் கட்சி தொடுத்த இந்த வழக்குக்கு வந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்க. நாமளும் இதைத்தான் எதிர்பார்க்கிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய பேரு நாம் தமிழர் கட்சியை கேள்வி கேட்கறாங்க. ஏங்க நீங்க இப்ப மட்டும் பொங்கிட்டு வரீங்க? இதே கள்ளச்சாராயம் குடிச்சு முக ஸ்டாலின் ஆட்சியில இறந்து போனவங்களுக்கு வேலை கொடுத்தாங்களே, அப்ப எங்க போயிருந்தீங்க? இதுவே திரிபுவனத்துல அஜித்குமார் காவல்துறையினரால் அடித்து கொல்லப்பட்ட வழக்குல அஜித்குமாரோட சகோதரருக்கு அரசு வேலை கொடுத்தாங்களே, அப்ப நீங்க என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க? இப்ப மட்டும் எங்க தாவேகா ஆட்சியில, எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆட்சியில, விஜய் அண்ணா ஆட்சியில மட்டும் நீங்க ஏங்க இது போல குறைய கண்டுபிடிக்கிறீங்க, ஏங்க இது போல பண்றீங்க அப்படின்னு நிறைய முதலமைச்சர் ரசிகர்கள் பொங்குறாங்க. அதை பார்க்க முடியுது. இவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றதுன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்ப முதலமைச்சராக இருப்பதுக்கு முன்னாடி அந்த கரூர் கூட நெரிசல் சம்பவத்துல இறந்து போனப்ப வெறும் தாவேகா தலைவர் மட்டும்தான். அப்படி தாவேகா தலைவர் இப்ப முதலமைச்சர் ஆனதுனால, அவர்கிட்ட அதிகாரம் இருப்பதனால அவர் கட்சி கூட்டத்துல இறந்து போனவங்களுக்கு அரசு வேலை கொடுப்பது அயோக்கியத்தனமானது. அது கண்டிக்கத்தக்கது. ஏன்னா நீங்க இப்ப உங்ககிட்ட அதிகாரம் இருக்க கொடுத்துட்டீங்க, இப்ப எங்ககிட்ட அதிகாரம் இல்லை, எங்க கூட்டத்துக்கு ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா இப்ப நாங்க என்ன பண்றது? இது ஒரு தப்பான ஒரு உதாரணமா மாறும். இப்ப 10 வருஷமா ஒருத்தன் தேர்வு எழுதினுக்கிறான். எவ்வளவோ மாணவர்கள் தேர்வு எழுதினாங்க. இப்ப நான் கூட தேர்வு எழுதுனேன் வச்சுக்கீங்களேன். இப்ப நான் கூட அரசு பணிக்காக 3 தேர்வு எழுதினேன். டிஎன்பிஎஸ்சி, குரூப் 2, குரூப் 4, அப்புறம் எஸ்ஐ எக்ஸாம்னு 3 தேர்வு எழுதினேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நான் என் வாழ்க்கையில அரசு பணிக்காக அர்ப்பணிச்சேன். அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த வேலை நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு இப்ப நான் வேற வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்படின்னா என்னோட வாழ்க்கையில 1.5 வருஷத்தை இந்த அரசு பணிக்காக நான் செலவு பண்ணேன். எங்க ஊர்லயே நிறைய பேர் அரசு பணிக்காக காத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. 5 வருஷமா 10 வருஷமா
அரசு பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாம விடாமுயற்சியோட திரும்ப எழுதிட்டு இருக்காங்க. அப்படி எழுதும் போது அரசு பணி சும்மா வரதும். அரசு தேர்வு என்பது மாசத்துக்கு நடக்கிற நிகழ்ச்சி கிடையாது. அது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு தடவை மட்டும்தான் அரசு தேர்வு வரும். அந்த ஒரு வருஷத்துக்கு வரக்கூடிய தேர்வுக்காக எவ்வளவு பேர் தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு காலங்காலமா அதுக்காக படிச்சு வருஷம் முழுக்க படிச்சு அந்த தேர்வு எழுதி இப்ப அந்த தேர்ச்சிக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆனா நிறைய பேர் தேர்ச்சி அடைய முடியல. ஏன்னா அவ்வளவு வேலை வாய்ப்பு தேவைப்படுது. 5000 பேர் தேவைப்படக்கூடிய ஒரு அரசு பணி வேலைக்கு 10 லட்சம் பேருக்கு மேல தேர்வு எழுதுறாங்க. அப்படி தேர்வு எழுதும் போது எப்படிங்க வேலை கிடைக்கும்? எவ்வளவு பேருக்கு வேலை தர முடியும்? 5000 பேர் வேலை தேவைப்படுது. 5000 பேர் தான் ஆட்கள் தேவைப்படும் பொழுது எவ்வளவு பேரை அவங்க தேர்ந்தெடுக்க முடியும்? அதையும் பார்க்கணும்ல. அப்ப அரசாங்கம் படிச்சுட்டு சும்மா இருக்கிற இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி தரமே கூட, படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிற பட்டதாரிகளுக்கு நீங்க பணம் கொடுப்பதுக்கு பதிலாக அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. இதுதான் மக்களோட கோரிக்கையும் கூட. இதுதான் தரமான ஒரு சரியான அரசு செய்ய வேண்டிய கடமை கூட. அதனால இதை உணர்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கரூர்ல இறந்து போன குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசு வேலை என்பது யாரோ ஒருவருடைய வேலை வாய்ப்பை தட்டி பறிக்கக்கூடியது. அதை கடுமையாக மக்கள் கண்டிக்கணும். ஏன்னா உங்க வரி பணத்துல யாரோ ஒருத்தருடைய கட்சி கூட்டத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு நம்ம வேலை போட்டு கொடுக்க முடியுமா? அதை பாருங்க. உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கிற இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்களோட தீர்ப்பு என்னவா வரப்போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நான் மான தமிழ் மகன் பர்வதமலை பார்த்திபன்.